இளைத்த தேகம் பெருக்க. ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க, குண்டாக இருக்கிறவங்க இளைக்கிறதுக்கு பாடுபடுவாங்க. குண்டாக இருக்கிறவங்க அழகாக இளைச்சிடலாம், ஆனால் ஒல்லியாக இருக்கிறவங்க பெருக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். எவ்வளவோ சாப்பிடுவாங்க, பார்த்திங்கன்னா நிறங்கி போய் திறங்கி போய் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பூச்சி இருக்கா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு அவங்க தோற்று போகிறது தான் மிச்சமாக இருக்குது. ஸோ நம்ம முன்னோர்கள் அழகான கொடுத்த சில மெடிசின்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் அழகாக, அதாவது ரொம்ப குண்டாயெல்லாம் ஆக மாட்டீங்க, நார்மலாக ஒரு ஹைட்டுக்கு அவங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியான உடல் வாகும் உடல் பொலிவும் கிடைக்கும். பெரியவங்க என்ன எடுத்துக்கணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், சிறியவங்க ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அந்த பவுடர் போட்டுட்டு சுத்தமான நெய்யில் மிக்ஸ் பண்ணி, அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்க சரிங்களா, நெய்யில் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான். காலையில் நல்ல ஒரு உடல் வாக்கும் அழகும் பொலிவும் கிடைக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு இளைத்த தேகம் பெருக்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க, குண்டாக இருக்கிறவங்க இளைக்கிறதுக்கு பாடுபடுவாங்க. குண்டாக இருக்கிறவங்க அழகாக இளைச்சிடலாம், ஆனால் ஒல்லியாக இருக்கிறவங்க பெருக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சில பேருக்கு பல காரணங்கள் இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இம்யூனிட்டி இருக்காது, இல்லைனா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்த சோகை இருக்கும், இல்லைனா சதை வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஆக எவ்வளவோ சாப்பிடுவாங்க, பார்த்திங்கன்னா நிறங்கி போய் திறங்கி போய் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, வயிற்றில் பார்த்திங்கன்னா எதுவும் பூச்சி இருக்கா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு அவங்க தோற்று போகிறது தான் மிச்சமாக இருக்குது. ஸோ நம்ம முன்னோர்கள் அழகான கொடுத்த சில மெடிசின்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் அழகாக, அதாவது ரொம்ப குண்டாயெல்லாம் ஆக மாட்டீங்க, நார்மலாக ஒரு ஹைட்டுக்கு அவங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியான உடல் வாகும் உடல் பொலிவும் கிடைக்கும். ஸோ இப்போது ரெண்டு விஷயம் இருக்குது. ரொம்ப சைக்காலஜிக்கலாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம், ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், எந்த விதமான ட்ரெஸ்ஸும் போட்டாலும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஷைனஸ் இருக்கும். இதில் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடை அலங்காரம் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உடம்புக்கு. ஸோ அதுவே செட் ஆகலைன்னா சில பேர் மனசு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அப்போ இளைத்த தேகம் பெருக்குவதற்கு சூப்பரான மெத்தட் நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கிற விஷயம் தான் இருக்குது. இன்னும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற விஷயம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு தேத்தான் லேகியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தேராத உடம்பையும் தேத்தும், அதுக்கு பேர் தேற்றான் கொட்டை. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா உடம்புல நமக்கே தெரியாமல் ஒரு நச்சுக்கிருமிகள் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா உடம்பு எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு பார்த்திங்கனாக்கா அந்த உடலை பெருக்க வைக்காது. இந்த தேத்தான் கொட்டை இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ பெரிய வைரஸ், பேட் வைரஸாக இருந்தாலும் அழித்து விடும். ஸோ அதனால தான் என்ன சொன்னாங்க, தேராத உடம்பையும் தேத்தும் தேற்றான் கொட்டை. ஸோ அதில் இன்றைக்கி அந்த காலத்தில் லேகியமாக செய்கிறதுக்குலாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு. இன்றைக்கெலாம் போனீங்கன்னாக்கா இன்காம்ஸ்லேயும் நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை சித்தா ஸ்டோரிலேயோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஈஸியாக அது ஒன்று வாங்கிக்கோங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா வெண்பூசணி லேகியம். இந்த வெண்பூசணி லேகியம் பார்த்திங்கன்னா அதிக சூடு, உடல் தேராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா அதிக சூடு, வெட்டை சூடு பார்த்திங்கனாக்கா நமக்கு வெள்ளையாக வந்துக்கிட்டே இருக்கும் உடம்புலேருந்து, அதாவது நம்ம பர்சனல் பார்ட்லேருந்து. ஸோ அது லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே அந்த வெட்டை சூடு உண்டு. வெட்டை சூடு இருக்கும் போது பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு எந்த விதமான உடல் பெருக்கமும் இருக்கவே இருக்காது. ஸோ உடல் பெருக்கம் மட்டும் கிடையாது, இனவிருத்தி பெருக்கமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உடல் சூடு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஒரு லேகியம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த வெண்பூசணி லேகியம். அதேமாதிரி வெண்பூசணி கூட்டு, வெண்பூசணி குழம்புலாம் தனியாக அதை சாப்பிட்லாம். ஆனால் நம்ம விலேகியமாக வாங்கிக்க வேண்டியது ஒன்று தேத்தான் கொட்டை லேகியம், இன்னொன்று வெண்பூசணி லேகியம். சரி, இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப குண்டாயிருவோமா சார்? அப்படிலாம் கிடையாது. உங்கள் ஹைட்டுக்கு தேர்ந்து ஒரு விதமான பூசி அழகாக மினுமினுப்போடு இருக்கக்கூடியது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம். ஸோ தேத்தான் கொட்டை லேகியம் அதேமாரி வெண்பூசணி லேகியம் 2 டப்பா வாங்கிக்கோங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக தேத்தான் கொட்டை லேகியம், ஒரு வாரம் ஃபுல்லாக வெண்பூசணி லேகியம். நைட்டு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்க போவோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அழகாக ஜாம் மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு பால், இல்லை பால் குடிக்கலையா கொஞ்சோண்டு சுடு தண்ணி, இல்லையா கொஞ்சம் நார்மல் தண்ணியும் குடிச்சிக்கலாம். இப்படி குடிச்சிட்டு படுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுமாதிரி 2-3 டப்பா நம்ம காலி பண்ணாலே ஆக்சுவலி நம்ம உடம்பு ஒல்லியாக எலும்பும் தோலுமாக இருக்கிற விஷயங்கள் அப்படியே சதை பூசி வரதை கண்முள்ளல் பார்க்க முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அழகாக உங்களுக்கு போதும் இந்த வெயிட்னாக்கா அதுக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம், தேவைப்படும் போது திருப்பி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது கடையில் வாங்கக்கூடிய ஒரு சரக்குகள். நம்மளே சாப்பிட்றது, செஞ்சு சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கனாக்கா சுத்தமான நெய் ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. வெள்ளரிக்காய் விதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் தருவாங்க, வெள்ளரி விதைன்னு கேளுங்க. அதை வாங்கி நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த வெள்ளரி விதையும் கொஞ்சோண்டு நெய்யும் எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்ருங்க. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். ஸோ ஒரு வேளை நீங்கள் இந்த லேகியம் சாப்பிட்டுட்டு இந்த நெய் ப்ராசஸை நம்ம காலையில் செய்யலாம். ஸோ இதையுமே சாப்பிட்லாம், ஒன்றும் பெருசாலாம் ஆகாது. உடம்பு அழகாக சத்தாகும். ரொம்ப அதிகமாகலாம் குண்டாயிட மாட்டீங்க. திருப்பியும் சொல்கிறேன், உடம்பு சத்துக்கு மேல் சத்தாகும், இம்யூனிட்டி கூடும். சுத்தமான பசும் நெய்யில் நம்ம வெள்ளரி விதை இருக்கு இல்லையா, பவுடர், அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா போதுமான விஷயந்தான். உடல் மினுமினுப்பும் கிடைக்கும், இரத்த சுத்தியாகும், அதேமாரி உங்களுக்கு உயிரணுக்கள் அதிகமாக பெருகும்.
அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணையுமே அழகாக கடைபிடிச்சிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா உடல் இளைத்து தேராது அவ்வளோதான் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் அழகாக குண்டாயிட்டே வருவாங்க. ஸோ அதனால் இது உடம்புக்கும் நல்லது, உடம்பும் பூசி வரும், ஆரோக்கியத்தையும் தரும், உடல் உறுப்புகள் பலம் பெறும். ஸோ இதெல்லாம் வெட்டை சூடு, உடம்பு தேராமல் போகிறதுக்கும் எல்லா வியாதி வரத்துக்கும் உடல் சூடு தான் காரணம். இதை அழகாக மெயின்டைன் பண்ணும், உடல் உறுப்புகளை மெயின்டைன் பண்ணும், வத்த காட்சி மாதிரி இல்லாமல் அழகாக பார்க்கும் காட்சியாக மாறக்கூடிய இந்த லேகியம் ரொம்ப முக்கியம். 2 லேகியமே அந்த 2 கடை சரக்குகள் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளரி விதை பவுடர் பொடினே சொல்லி கேட்டு வாங்கலாம், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. இல்லைனா வெள்ளரி விதையாக வாங்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம், ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. பெரியவங்க வந்து என்ன எடுத்துக்கணும், ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், சிறியவங்க வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அந்த பவுடர் போட்டுட்டு சுத்தமான நெய்யில் மிக்ஸ் பண்ணி, அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்க சரிங்களா, நெய்யில் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான் காலையில். நல்ல ஒரு உடல் வாக்கும் அழகும் பொலிவும் கிடைக்கும். ஸோ ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. இதை செய்து நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.